வணக்கம். டாய் ஸ்டோரி 5. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தோட சீரிஸ் என்டையர் சீரிஸுமே டாய் ஸ்டோரி 1லேருந்து 5 வரைக்கும் அந்த ஒரு கண்டினியூட்டி ஆகட்டும், அதில் வர சொல்லப்படுற விஷயங்களாகட்டும், இத்தனைக்கும் பெரிய ஒரு 5 இதுக்கு முன்னாடி வந்த 4 படத்துலையும் பெருசாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. கம்ப்ளைண்ட்ஸ்னால் ஏதோ ஒரு படம் ரொம்ப ஆவரேஜாக இருக்கான்ற மாதிரி இருக்காது. 4மே ஒன்றுக்கு ஒன்று சலிக்காத மாதிரி தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக 3வது பாகம் ரொம்பவே பிடிக்கும். 3rd பார்ட் ரொம்பவே பிடிக்கும். அதில் சொல்லப்படுற விஷயங்களாகட்டும், அதில் அதை கொண்டு வந்த கதையாகட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். 1995 அப்போ இருந்து 2019 வரைக்கும் ஒவ்வொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கேப்பில் இந்த படத்தை வந்து விடுறாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அகைன் அந்த கண்டினியூட்டி இருந்தாலும் இதில் எந்த ஒரு கேரக்டருக்கும் இப்போ ரியல் டைமில் இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுத்தால் வயசாகி அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் மாறும், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் இது அங்கிருந்து கண்டினியூ ஆகி விட்டு வருது. சரி, டாய் ஸ்டோரி 5 இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 7 வருஷத்துக்கு அப்புறம் வருது. இதில் என்ன அப்படி சொல்ல போகிறாங்கன்னெல்லாம் பார்த்தா, நான் ட்ரெய்லர்லாம் மோஸ்ட்லி பார்க்கல, டேரெக்டாக படம் தான் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தேன். 3Dயில் ரிலீஸ் ஆயிருந்தது, நம்ம ஊரில் தமிழ்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் பட் அகைன் இங்கிலீஷில் 3Dயில் தான் பார்த்தேன். 3Dயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்ன, இது இந்த பார்ட் 5 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அவசியம் தானான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு அவசியமான படமாக தான் இருந்தது பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா இதில் சொல்லப்படுற விஷயம் அப்படி. இந்த படத்தோட கதை என்னென்னா, அகைன் உங்களுக்கே தெரியும், அதில் பஸ் ஆகட்டும், ஜெஸ்ஸி ஆகட்டும், அவங்க போனி அவங்க வீட்டில் ஒரு டாய்ஸாக தான் இருந்திருக்காங்க. இப்போ கடைசி படத்தை நீங்கள் இன்கேஸ் பார்த்துருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த சின்ன குழந்தையோட வீட்டில் டாய்ஸாக இருந்திருக்காங்க. பட் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸு பெருசாக யாருமே கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. பட் அகைன் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து இந்த ஃபோனு, டிஜிட்டல் இந்த டேபு மாதிரி இருக்கும்ல, அதுலேயே ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க. பட் இவங்க மட்டும்தான் டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து இவங்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு அந்த டேப் மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அதுலேயே மூழ்கி இருக்காங்க. இதனால் வந்து டாய்ஸை வச்சு விளையாட மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு சேம் டைம் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இவங்க வந்து ஓவர் கம் பண்ணாங்க, இந்த டாய்ஸ் வந்து எப்படியாவது சரி நம்ம போனிக்கு நம்ம டாய்ஸ் வச்சு விளையாடுற ஒரு கல்ச்சரும் கொண்டு வரணும். இத்தனைக்கும் அவங்க நோட் பண்ணுறது என்னன்னா, என்ன குழந்தைகளும் டாய்ஸ் மாதிரி இல்லாமல், ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், ஜஸ்ட் லைக் தட் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்க்ரீன்லேயே மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தீமை, அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பித்ததே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்றது தான் ஒரு பேசிக் ப்ளாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு கான்செப்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் லைக் தட் இதுக்கு முன்னாடி 4 பாட்டுமே அவங்களுக்குள்ள அந்த டாய்ஸ்குள்ளே ஒரு சில கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அவங்க ஓனருக்கு விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதில் குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம பார்க்குறவங்களுக்கோ இன்டேக் என்ன எல்லா படத்துலையும் காமனாக இருந்ததுன்னா, ஒரு டாயை எப்படி பார்க்குறது, ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் காமிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் இப்போது நடைமுறைக்கு தேவையான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்றதே ரொம்ப முக்கியமானது இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் டைம் இந்த எல்லா வீட்லேயும் குழந்தைங்க எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப ஒரு யதார்த்தமாக அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு அதில் அப்படியே காமெடியும் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு டேப் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுது, எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டடாக பண்ணும், எந்த அளவுக்கு ஒரு ஹேட்டட்னஸ் க்ரியேட் பண்ணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புகளை பேசுகிறதுக்கு எவ்வளோ தயக்கத்தை க்ரியேட் பண்ணும், எப்படி போட்டு அமுத்து கம்பேரிசன், எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி கொண்டு வந்து காமிச்சிருந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அகெயின் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு பேரலல் ஸ்டோரியில் இந்த பஸ்ஸு, அந்த தீவில் ஓப்பனிங் சீனாக தான் காமிக்கிறாங்க. இந்த பஸ் கேரக்டர் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த ஆஸ்ட்ரோனட் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கார்ல பஸ், அவங்களுக்கு லைட் இயர் உங்களுக்கு நிறைய பேர் தெரிய வாய்ப்பில்லை, படம் பார்த்துறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கும்பல் ஆஃப் ஒரு பஸ் வந்து ஒரு இடத்துல வந்து தீவிலிருந்து அவங்க பிளான் பண்ணி எஸ்கேப் போய் ஊருக்கு வர்ற அந்த ஒரு சீன்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. அவங்க பிளான் பண்ணுறது, அவங்க அந்த அந்த ஒரு என்டையர் ஒரு லைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க எப்படி இவங்களை மீட் பண்ணுறாங்க, கடைசி அவங்க எப்படி அப்கிரேடட் ஆகி ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் பண்ணுறாங்கன்றதெல்லாம், அதான் அந்த கிளைமேக்ஸில் இந்த எல்லாருமே ஒரு எந்திரன் லெவலுக்கு ஒரு விஷயங்கள் ஒன்று பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் டைம் இன்னொரு ஜெஸ்ஸின்ற ஒருத்தவங்க வீட்டில் அந்த குதிரைங்க டாய்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற சின்ன சின்ன டிஜிட்டல் டிவைஸ் எப்படி உதவுது இவங்களுக்குன்றதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே அந்த இது மொத்தமாகவே இது 1.25 மணி நேரம் தான் இந்த படம் ஓடுது. பெருசாக எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி அந்த எல்லா டாய் ஸ்டோரிஸும் 1.25 மணி நேரம் ஒரு டியூரேஷன் தான் ஓடும். இன்கேஸ் டாய் ஸ்டோரி பார்க்கலன்னா தயவு செய்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது ஜஸ்ட் லைக் தட் மற்ற அனிமேஷன் படங்கள் மாதிரி ஓடுறது குதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஓரளவுக்கு நல்ல கதையும் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 பாகம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல, இது என்ன பொம்மை படமான்னு கேட்டால் அது பொம்மை படமான்னு மேபி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எவ்வளோ பேர் கனெக்ட் ஆகும்னு தெரில. ரொம்ப எனக்கு கனெக்டபுளாக இருந்துச்சு. நான் தமிழ்லையும் பார்த்தேன், இங்கிலீஷையும் பார்த்துருக்கேன். டப்பிங்கில் இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 4 பார்ட்டும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் போய் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3Dயும் ஒர்க் அவுட் ஆச்சு. 3D இல்லை, ஒவ்வொரு படத்தில் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்தாலும் நார்மலாக தான் ஓடிட்டுருக்கும். இதில் ரொம்பவே 3D வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அகைன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்ணு முன்னாடி வந்து விழுகிறான்ற இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு விஷுவலாக கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா நார்மலாக ஒரு படத்தை 3D பண்ணுறங்கிற பேரில் கன்வெர்ட் பண்ணி ஆல்ரெடி இருட்டாக இருக்கிற படத்தை இன்னும் இருட்டு பண்ணுவானுங்க. அது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும், கண்ணாடி பல்ட்டிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் அப்படி இல்லை, 3D எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து சூப்பர்மேனுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு படத்தில் 3D எனக்கு ஓரளவுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த வகையில் 3D நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏஜ் ஆகட்டும், ரியல் டைமில் நடக்கிற நிறைய பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள், அப்புறம் அங்கங்கே அடிக்கக்கூடிய இந்த காமெடி கவுண்டர்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நேற்று நான் பார்த்த தியேட்டரில் நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே அந்த கதையை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றதே நல்லா இருந்தது. அவங்களுக்கு எல்லா கேரக்டரும் தெரியுதுன்ற விஷயமெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அகைன் இன்னும் அடுத்த பார்ட் வேறு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, டாய் ஸ்டோரி 6. அதுவும் இது பார்த்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அகைன் நீங்கள் ரொட்டின் டொமேட்டோஸ் ஆகட்டும், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மற்ற சீரியஸாக படங்கள்லாம் இருக்கும்ல, எவ்வளோ பெரிய ஆடிட் படமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் 90+ இருக்கும் முதல் ஒரு 2-3 பக்கத்துக்கு. அதுக்கப்புறம் 80, 60 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் மாற்றி மாற்றி ரிவ்யூஸ் இருக்கும்ல. நீங்கள் டாய் ஸ்டோரிக்கு போய் பாருங்கள், எல்லாமே 90க்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான பிக்சர்லேயே ஆகட்டும், வால்ட் டிஸ்னியில் வந்த எனக்கு பிடிச்ச ஒரு சீரியஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு டாய் ஸ்டோரிங்கிற ஐசேஜில் எப்படி 6வது பக்கம் 7வது பக்கம் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு இதுவுமே கொண்டாடப்பட வேண்டிய, கண்டிப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு படம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக தேட்டர்லேயே ட்ரை பண்ணலாம். தேட்டர் ட்ரை பண்ணலன்னா அப்புறம் இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகஸ்ட்டில் அந்த டைமில் தான் வந்து ஓடிடியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் பார்க்கணுன்னு கூப்பிட்டிங்கன்னா மேபி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.